நான் ஆன்மீகத்தை தேடி போனேன். ஆன்மீகத்திலையும் சோஷியல் சர்வீஸ்லையும் எனக்கு ஒரு ஆழ்ந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நித்யானந்தா மிஷனுக்கு வந்து சேர்ந்தேன். என்னோட நல்ல வேலையையும் விட்டுட்டு அங்கே வாலண்டியராக வேலை பண்ணுறதுக்கு அங்கே வந்து சேர்ந்தேன். 2004 நான் அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணதுலேருந்து முதல் ப்ரோக்ராம்ல இருந்தே அவர் ஒரு லிவிங் என்லைட்டன் மாஸ்டர், ஒரு கடவுள் அவதாரம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்குள்ள கிரியேட் பண்ணாங்க. நான் மட்டும் இல்லை, என் கூட இருந்த பல பேர் அப்படித்தான் நம்பினாங்க. அந்த நம்பிக்கையில் நான் ஜீவன் முக்தி அடைஞ்சா என்னோட வாழ்க்கையில் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் நித்யானந்தா எனக்குள்ள கிரியேட் பண்ணி, இதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம், இதுக்கு தான் ஜீவன் முக்திக்கு தான் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ணாரு. நானும் அதை அவரை சத்குருவா ஏத்துண்டு பரிபூர்ணமா என்னோட லைஃபை நித்யானந்தா மிஷனுக்காக டெடிகேட் பண்ணேன். பகல் ராத்திரி எதுவும் பார்க்காம 24 மணி நேரம் நான் மிஷன் வேலையில இறங்கினேன். எந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணேன்னா என்னோட ஃபேமிலி என்னோட ஹஸ்பண்ட் எல்லாரையும் இக்னோர் பண்ணி இதுலயே தான் ஃபுல்லா இன்வால்வ் ஆனேன். ஆனா நான் ஒரு ரொம்ப ஆன்மீகமான பெண். எனக்கு ஜீவன் முக்தி அடையறதுக்கு ஒரு தனி வழி சொல்லி கொடுக்கறதா எனக்கு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி அவர் என்னை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ண ஆரம்பித்தார் 2005. அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் இது தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறதும் என்னோட இக்னரன்ஸ் அண்ட் சோஷியல் கண்டிஷனிங் அப்படின்னு என்னை கன்வின்ஸ் பண்ணி இது ஒரு கடவுளோட சேர்ந்த ஸ்பிரிச்சுவல் யூனியன் அப்படின்னு சொல்லி, ராதையும் கிருஷ்ணையும் இருந்த மாதிரி நான் அவரோட டிவைன் பிலவட் அப்படின்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி, இதெல்லாம் நான் ஏத்துண்டாதான் என்னால் ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆக முடியும் அப்படின்னு என்னை கன்வின்ஸ் பண்ணாரு. பல விதத்துல அவர் கடவுள், அவர் சொல்றது நம்ம நல்லதுக்கு தான், அதை அப்படியே ஏத்துக்கணும், நாம பூர்ண சரணாகதி அடையணும் அவரை நம்பி. அப்படி பண்ணால் நமக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நான் மட்டும் இல்லை, பல பேர் என்னை விட படித்தவங்க, என்னை விட வயதானவங்க, என் கூட இருந்தவங்க எல்லாரும் இப்படி நம்பினாங்க. அவர் சொன்னதும் செஞ்சாங்க. சொன்னதை செய்யறதை விட அவர் பப்ளிக்கா ஹியூமிலியேட் பண்றது, குச்சி வச்சு பிரம்மச்சாரிகளை எவ்வளவோ அடிச்சிருக்காரு, அந்த குச்சி உடையிற வரைக்கும் அடிச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் ஏத்துண்டு இதுவும் நம்ம நல்லதுக்கு தான், நம்ம கர்மாவை ரிமூவ் பண்றாரு, நமக்கு ஒரு ஜென் என்லைட்டன்மெண்ட் டெக்னிக் கொடுக்குறாரு அப்படின்னு நம்பி நம்ம ஈகோவை ட்ராப் பண்ணணும், இதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது, அப்பதான் நமக்கு என்லைட்டன்மெண்ட் ஆகும் அப்படின்னு நம்பி பல பேர் இருந்தாங்க, இன்னும் இருக்காங்க ஆசிரமத்துல. இந்த நிலையில நான் இருக்கும்போது 2009 வினய் பாரத்வாஜ்ங்கிறவரு என்கிட்ட பேசி இந்த மாதிரி பல பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களையும் நித்யானந்தா செக்ஷுவலா அபியூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னாரு. என்னால அதை நம்பவே முடியல. வினய் பாரத்வாஜ்ங்கிறவரு இப்போ 2வது சார்ஜ் ஷீட்ல விக்டிமா வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, அவரும் அபியூஸ் ஆகப்பட்டிருக்காரு அப்படின்னு 2009 என்கிட்ட சொன்னாரு. ஆனா என்னால சுத்தமா அதை நம்பவே முடியல, ஏத்துக்கவே முடியல. ஆனா அதே மாதிரி இன்னொரு தடவை 2009 தர்மானந்தா அல்ல லெனின் கருப்பன் அவரும் என்கிட்ட இதே மாதிரி சொன்னாரு. என்லைட்டன்மெண்ட்ங்கிற பேர்ல, ஜீவன் முக்தின்ற சாக்குல நித்யானந்தா பல பெண்களை இந்த மாதிரி ஏமாத்தின்னு இருக்காரு அப்படின்னு சொன்னப்போ மறுபடியும் நான் நம்பவே இல்லை. ஆனா நானும் விக்டிமா அப்படின்னு இவங்க கேட்டப்போ என்னால மறுக்கவும் முடியல. ஆனா அதையும் மீறி
நான் இது ஒரு ஆன்மீக பாதை, இது லஸ்ட் அல்ல, இது செக்ஸ் அல்ல, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் யூனியன் அப்படின்னு சொல்லி நான் நித்யானந்தாவை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் சுத்த போய் அப்படின்னு லெனின் மறுத்து என்னை சேலஞ்ச் பண்ணாரு. நீங்களே வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படின்னு. நானும் நித்யானந்தாவுக்கு பர்சனல் கேர்டேக்கராக இருந்ததுனால பல முறை நான் ஒரு பர்சனல் செக்ரட்டரி மாதிரியும் இருந்திருக்கேன். 2009 எனக்கு அவரோட ரூம் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்திருந்தாரு.